இங்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரோட தலைமையிலயும் அந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் நம்பர் தெரியுது. ஒருத்தரோட தலைக்கு மேல நம்பர் வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியும். அவர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிடுவாரு. அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு தெரிய வரும் யார் வந்து எப்போ இறந்து போறாங்க அப்படின்ற நம்பர் வந்து இந்த பொண்ணுக்கு தலைமையில தெரியுது. இப்ப இந்த பொண்ணு அவளோட தலைமையில என்ன நம்பர் தெரியுதுன்னு போயிட்டு கண்ணாடியில நின்று பார்த்தா அவளோட தலைக்கு மேலே நம்பர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் காட்டுது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பொண்ணு இறந்து தான் போறா. அதனால நம்ம கடைசியா இருக்க போற நாள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பா. பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப கார் வந்து இடிக்கிற மாதிரி வரும். ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருப்பாரு. அவர் வந்து அந்த பொண்ணை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாரு. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு ரிங்கை எடுத்து போட்டு விட்டுருவாரு. அவர் ரிங்கை போட்டு விட்ட உடனே இப்ப அவரோட தலைக்கு மேல நிறைய நம்பர் தான் இருந்திருக்கும். அவரோட வாழ்க்கையில பாதி வந்து இப்ப இந்த பொண்ணுக்கு போயிருச்சு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னோட வாழ்நாள்ல இருந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றப்போ வந்து பரவாயில்ல, நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து சந்தோஷமா மறுபடியும் வாழ்றதுக்கு வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு, ஒரு ஆளும் சூப்பரா கிடைச்சிருக்காரு.